அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். புரட்சி கவிஞர் பாரதிதாசனின் எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு என்னும் பாடலை நான் எப்போது முதலாக படித்தேன் என்று எண்ணி பார்க்கிறேன். அந்த பாடல் அத்தனை வரிகளும் உணர்ச்சிகளால் உருவாக்கப்பட்டவை. வெங்குடுமை சாக்காட்டில் விளையாடும் தோழெங்கள் வெற்றி தோள்கள், கங்கையைப் போல் காவிரி போல் கருத்துகள் ஊரும் உள்ளம் எங்கள் உள்ளம், செங்குருதி தண்ணீர் கமழ்ந்து வீரம் செய்கின்ற தமிழ் எங்கள் மூச்சாம் என்று புரட்சி கவிஞர் எழுதியிருக்கிற அந்த பாடலை நான் முதலாக எங்கு படித்தேன் என்பது தவறு. முதலாக எங்கு கேட்டேன் என்று சொல்ல வேண்டும். ஆம், திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய மேடைகளில் நாவலர் அவர்கள் பேசுகிற போதுதான் முதலில் அந்த பாடல் வரிகளை கேட்டேன். பிறகுதான் அந்த நூல் வேண்டுமென்று கேட்டு வாங்கி படித்தேன். என்னை படிக்க வைத்த ஒரு உரை என்று அதனை சொல்ல வேண்டும். அன்றைக்கு எந்த ஊரில் எங்கு நாவலர் அவர்கள் பேசினாலும் தன் பேச்சின் இறுதியில் ஏறத்தாழ 45 நிமிடங்கள் 1 மணி நேரம் பேசி முடிக்கிற போது இந்த பாடல் முழுவதையும் அவர் சொல்லிவிட்டுத்தான் முடிப்பார். அந்த பாடலை அவர் சொல்ல தொடங்குகிற போது அவருடைய பேச்சு முடியப் போகிறது என்று எல்லோருக்கும் தெரியும். ஆனால் அந்த பாடலை அவர் சொல்லி முடிக்கிற வரையில் அந்த கூட்டம் கலையாமலேயே இருக்கும். காரணம், அந்த பாடலை ஏற்ற இறக்கங்களோடும் அந்த உணர்ச்சியோடும் அழுத்தத்தோடும் சொல்லுகிற அழகு மிக பெரியது. நாவலரினுடைய பிறந்த நாள் ஜூலை 11. அவருடைய அரசியல் திசை மாறி போயிருக்கலாம். பல்வேறு கட்சிகளுக்கு அவர் சென்றிருக்கலாம். திமுக கழகத்தில் இருந்து விலகி நேரடியாக அதிமுகவுக்கு கூட அவர் செல்லவில்லை. மக்கள் திராவிட முன்னேற்றக் கழகம் என்று ஒன்றை தொடங்கினார். பிறகு அதிமுகவிலிருந்தும் விலகி அதிமுக 4 அணி என்றும் சில காலங்கள் அவர் செயலாற்றினார். ஆனால் அவர் இறுதி வரையில் அவருடைய பகுத்தறிவு சிந்தனைகளுக்காக, பெரியாரிய கோட்பாடுகளுக்காகத்தான் அறியப்பட்டவர். அதனாலே தான் அவர் அதிமுகவிலே இருந்தபோது வெளியிட்ட திருக்குறள் தெளிவுரையில் கூட எழுதியிருக்கிற மிக அழுத்தமான முன்னுரை, சனாதனத்தை எதிர்த்து அவர் எழுதியிருக்கிற முன்னுரை, அதை அந்த அம்மையார் ஜெயலலிதா தான் வெளியிட்டார். அதை அவர் படித்தாரா இல்லையா என்று தெரியாது. ஆனால் அத்தனை கடுமையாக சனாதன எதிர்ப்பை முன்னுரையாக கொண்ட திருக்குறள் தெளிவுரையையும் அவர் எழுதினார். நாவலர் நெடுஞ்செழியன் அவர்கள் தமிழ்நாடு முழுவதும் தமிழ் உணர்ச்சியை ஊட்டியவர்களில் ஒருவர் பேரறிஞர் அண்ணா, தலைவர் கலைஞர், ஈ.வே.கே. சம்பத் என்று ஒரு மிகப்பெரிய பட்டியல், தலைவர்களின் பட்டியல் அன்றைக்கு இருந்தது. அத்தனை பேரும் தலைவர்களாக இருந்தார்கள், அத்தனை பேரும் பேச்சாளர்களாக இருந்தார்கள். எனவே நாவலர் பேச கேட்டுத்தான் நான் புரட்சி கவிஞர் பாரதிதாசனின் பாடலை அறிந்தேன், பிறகு படித்தேன், பிறகு உணர்ந்தேன் என்று சொல்ல வேண்டும். அதே மாதிரி அறிவுத்தளத்தில் ஓர் உரை நிகழ்ந்தது என்று சொன்னால் அந்த காலகட்டத்தில் உணர்ச்சிக்கு இடமில்லாமல் மிக நிதானமாக அறிவார்ந்த ஓர் உரைக்கு சொந்தக்காரராக இருந்தவர் மறைந்த குன்றக்குடி அடிகளார் அவர்கள். அவருடைய பேச்சில் ஒவ்வொரு வரியிலும் ஆழம் இருக்கும். எனக்கு நன்றாக நினைவிருக்கிறது, ஒரு முறை யாரோ சொல்ல கேட்டு, ஏனென்றால் இப்போது இருப்பது போல வாட்ஸ்அப் தொடர்புகளோ தொலைக்காட்சிகளோ இல்லாத காலகட்டத்தில் ரத்னகிரி என்கிற ஊரில் குன்றக்குடி அடிகளார் இன்றைக்கு பேசுகிறார் என்று சொல்ல கேட்டு, அது ஒருவேளை தவறாக இருக்குமானால் என்னுடைய பயணமே வீண் அலைச்சலாக கூட இருந்திருக்கும். வேலூருக்கு அருகில் இருக்கிற ரத்னகிரிக்கு போய் அங்கே பாலமுருகன் அடிமை என்று ஒரு சாமியார் இருந்தார். அவர் யாரோடும் பேசுவதில்லை. ஒரு கரும்பலகை ஸ்லேட்டை வைத்து கொண்டு எழுதித்தான் காட்டுவார். எனவே அவர் நடத்திய ஒரு மிகப்பெரிய அந்த பட்டிமன்றம், அதில் குன்றக்குடி அடிகளார் நடுவராக இருந்தார். பட்டிமன்றம் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு அவர்தான் ஒரு சிறந்த நடுவராக எடுத்துக்காட்டாக விளங்கினார். இந்த பக்கத்தில் இப்படியெல்லாம் வாதங்களை முன்வைத்தார்கள். அதில் இந்த செய்தி விடுபட்டு போய்விட்டது. இவர்கள் இதை சேர்த்து சொல்லியிருக்கலாம் என்றெல்லாம் அவர் தொகுத்து சொல்லுகிற அழகு. அன்றைக்கு ரத்னகிரியிலே அவர் பேசுகிற போது குறிப்பிட்ட ஒரு வரி இன்றைக்கும் என் நினைவில் அப்படியே இருக்கிறது. இன்றைய அறிவு நாளைய அறியாமையாக போய்விடக்கூடும் என்று சொன்னார். அதுதான் அறிவின் வளர்ச்சி, அறிவியலின் வளர்ச்சி. உணர்ச்சிகரமாக பேசிய நாவலர் அவர்களுக்கும் மிக அறிவார்ந்த முறையில் நிதானமாக பேசிய குன்றக்குடி அடிகளார் அவர்களுக்கும் 2 பேருக்குமே ஜூலை 11 தான் பிறந்த நாள்.